வெல்கம் டு அரோமா சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ரெசிபியான பூசணிக்காய் ரசம் வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பூசணிக்காவை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு குழிக்கரண்டியால் ஒரு 1.5 குழிக்கரண்டிக்கு துவரம் பருப்பும், அதே அளவு 1.5 குழிக்கரண்டிக்கு மொச்சையும் வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பட்டாணி, வேறு ஏதாவது வேர்க்கடலை அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இதை நான் ஓவர் நைட்டு சோக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இது மூணுத்தையும் நம்ம ஒன்றா குக்கரில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் ரசம் வாங்கி பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பூசணிக்காவும் சாதமும் வெந்துட்டுருக்கு. அந்த பருப்போடு சேர்ந்து பூசணிக்காயில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அது வெந்துட்டுருக்கு குக்கரில். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே புளி எலுமிச்சை மழை அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். இதை கரைச்சி அதில் அப்புறம் விட போகிறோம். இங்கே அதுக்கு அரைச்சி விடுறதுக்கு உளுத்தம்பருப்பு, 4 மிளகா வத்தல், தனியா, காரம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி விடுறதுக்கு தேங்காய் துண்டுகளை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை தான் நம்ம மசாலாவுக்கு இதோட தேங்காவும் சேர்த்து அரைச்சி விட்டுக்க போகிறோம். இந்த பூசணிக்காய் ரசம் வாங்கிட்டு இதை லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 மிளகா வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதில் கடுகை போட்டு தாளிச்சிக்கணும். கடுகு போடும்போதே கூடவே அதில் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நான் எலுமிச்சை மழை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதில் விட்டுடுறேன். விட்டுட்டு அதுலேயே வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணி கொதிக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது உப்போடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அந்த கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே நாம் இங்கே அரைச்சி மிக்ஸி ஜாரில் எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, அதையும் இந்த கொதித்ததுக்கப்புறமா அந்த மசாலாவை இதில் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்டு இந்த வேக வச்ச பூசணிக்காவையும் மஞ்சப்பொடி போட்டு பூசணிக்காய், மொச்சை, துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். வேக வச்ச பூசணிக்காய், மொச்சை, துவரம்பருப்பு எல்லாத்தையும் அதில் கலந்து விட்டுக்க போகிறோம். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா சூப்பரான பூசணிக்காய் ரசம் வாங்கி ரெடி ஆகிடும். சாதமும் இங்கே குக்கர்லேருந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுது. இதுக்கு நம்ம அப்பளம், வெத்தல் எது வேணால் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வெத்தல் பொரிச்சுட்டு காட்டுறேன். பொரிச்சு வச்சுட்டோம். சூப்பராக இப்போ சாதம், பூசணிக்காய் ரசம் வாங்கி வத்தல் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.